இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே தலைமைத்துவம் அதை பற்றி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு நிறுவனமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்ல தலைவர்கள் இருக்கும்போது அவர்களுடைய வழிகாட்டுதல், அவருடைய ஆலோசனைகள் இருக்கும்போது அந்த குடும்பம், நிறுவனம், நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். அது தலைவர்கள் நல்ல பரந்த மனப்பான்மையோடு இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தங்களுடைய பாணியை மாற்றி அந்த நாட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த நிறுவனத்துக்கு என்னது நல்லதோ அதை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம அது தொடர்ந்து நிலைத்திருப்பதுக்கு இருக்கிறதுக்கு வேண்டிய காரியங்களையும் அவங்க செய்வாங்க. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இந்த இந்த இது எனக்கு எப்படி பொருந்தும்? நான் ஒரு சாதாரண பெண்மணி, வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணு, குடும்ப தலைவி, இல்லை நான் ஒரு சாதாரண ஒரு அலுவலக ஊழியன் தான், ஒரு மாணவன் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம ஒவ்வொருவருமே தலைவர்களா இருக்கிறோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துறோம். ஒரு நாளிலே நம்ம ஒரு தலைமைத்துவ பொறுப்பை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட தலைவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம செய்தியிலேருந்து கற்றுக்கொள்ள போறோம். அதனால தொடர்ந்து செய்தியை கவனிங்க. குறிப்பிட்ட நிறுவனத்தின் தலைவர்கள் தங்களுக்கு அடுத்த ஒரு தலைவர்களை நியமிக்காத போது, அவங்கள பயிற்றுவிக்காத போது ஒரு பெரிய குழப்பம் தான் நிலவுது. அது ஒருவேளை நாடா இருந்தாலும், எந்த நிறுவனமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ அவன் வேதத்துல பார்த்தீங்கன்னா, மோசே தனக்கு பின்வருவதற்கு யோசுவாவை ஏற்படுத்தினான். அதனால மோசேக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அழகா கானான் தேசத்துல கூட்டு போய் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி அவங்கவுங்க இடத்துல அவங்க செட்டில் பண்றதுக்கு உதவி செய்தான். ஆனா அந்த யோசுவா பாத்தீங்கன்னா, தனக்கு பின்னாலே ஒரு தலைவனை ஏற்படுத்த அவன் விட்டுட்டான். அதனால யோசேப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும், இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தங்கள் விருப்பப்படி நடந்தாங்க அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. கர்த்தரை விட்டு பின்வாங்கினாங்கன்னு இருக்குது. எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டார்கள். நாடு அவனவன் தன் தன் போக்கிலே வாழ்ந்தான்னு தான் அதுல இருக்கு. அதே போல தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தாவீது இந்த விஷயத்துல நல்ல கவனமா இருந்தது நம்ம பார்க்கிறோம். அதுல கரெக்டா இருந்தான். பலனெல்லாம் குன்றி வர்ற டைம்ல அவனுடைய ஒரு மகன் அவனுக்கு எதிராக செயல்படுறான். அதுக்கிடையில இன்னொருத்தங்க மூலமா சரியான செய்தியை அறிந்து கொண்டு தன்னை திருத்தி தனக்கு பின்னாடி இவன் தான் ராஜாவாக வருவான் என்று சாலமோனை நியமித்து அவனுக்கு சில கட்டளைகளை கொடுத்து அவனை போதித்து அவனை நடத்தினதுனால அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் ஒரு நல்ல ஒரு ராஜ்யமாக ஒரு பொற்காலம் போல சாலமோனுடைய ராஜ்யம் அமைஞ்சிச்சு. ஆனா சாலமோனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அந்த சாலமோன் நிறைய காரியங்களை மகனுக்கு சொல்லியிருக்கிறான். ஏன்னா நீதிமொழிகள் முழுவதுமே என் மகனே என் மகனேன்னு வருது. இப்போ நீதிமொழிகளை எழுதின அந்த சாலமோன் தான் மகனுக்கு சொல்லியிருக்க மாட்டானா? ஆனா சாலமோனுடைய மகனான ரெகொபெயாம் அதை கேட்டு நடந்த மாதிரி தெரியல. அவனுக்கு பிறகு ராஜ்யம் பிரிந்தது. ஒரு நல்ல தலைவனாக அவன் இல்லை. இப்போ இன்றைக்கு நம்ம இந்த தாவீது எப்படி தன்னுடைய தலைமை பொறுப்பை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தினான் என்பதையும், அந்த அடுத்த தலைமுறையில அவனுக்கு பிறகு வந்த சாலமோன் அதை எப்படி அந்த பொறுப்பை நிறைவேற்றினான் என்பதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல சில காரியங்களை நம்ம படித்து கொள்ள போறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தும் போது நல்ல ஒரு தலைவர்களாக நாம் வாழ முடியும். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல இந்த பகுதியெல்லாம் வருது. தாவீது 1ஆம் வசனத்துல மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது அப்படின்னு வருது. அப்ப சில காரியங்களை ஒரு ராஜாவாக, ஒரு நாட்டின் தலைவனாக, அடுத்த ராஜாவுக்கு, இவனுக்கு அடுத்து நியமிக்கப்பட்ட சாலமோன் என்ற ராஜா சின்ன பையன்தான். அவன் ரொம்ப பெரிய நல்ல திடகாத்திரமான வாலிபன்லாம் இல்லை, ரொம்ப சின்ன பையன் தான் சொல்றாங்க. அப்போ அவனுக்கு கட்டளையிட்டு சொன்னது அப்படின்னு வருது. முதல்ல அவன் சொல்றான் 2ஆம் வசனத்துல, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. ஒருவேளை இது சின்ன பையனா இருக்கிறானே அப்படின்ற ஒரு நிலைமையில கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனை எப்படி சொல்றாரு, நீ தைரியமா இரு, ஒரு மேன் மாதிரி, ஒரு ஆம்பளையா இரு, திடன் கொள்ளு, தைரியமா இரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம திடன் கொள்ளும் போது மட்டும்தான் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஐயோ நான் எப்படி, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் ஒரு சின்ன பிள்ளையே அப்படின்னு நினைச்சேன்னா
கண்டிப்பாக காரியங்களை சாதிக்க முடியாதுன்றதுனால இவனை முதல்ல சொல்றான், நீ திடன் கொண்டு தைரியமாயிரு, புருஷனாயிரு அப்படிங்கிறான். இதே மாதிரி இன்னொரு ஒரு பகுதியும் வருது. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதுல அழகா சொல்றான், பயப்படாத, கலங்காத, தேவன் உன் கூட இருக்கிறாரு. இந்த ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து தீர்மட்டும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார்னு அவனுக்கு ஒரு தைரியம் சொல்றான். அப்போ முதலாவது நீ திடன் கொள் அப்படிங்கிறான். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன சொல்றான்னா, அவருடைய காவலை காப்பாயாக. அவருடைய காவலை காப்பாயாகனா என்னது? அவருடைய கட்டளைகளை, கீப் காட்ஸ் கமாண்ட்ஸ். முதல்ல பி ஸ்ட்ராங், அடுத்தது கீப் காட்ஸ் கமாண்ட்ஸ். அதுல என்ன, இது ரொம்ப முக்கியமான காரியம். அதையும் அவனுக்கு சொல்றாரு. தகப்பனாக, ஒரு தலைவனாக, ஒரு நாட்டின் ஒரு முக்கிய பதவியில இருக்கிற, நாட்டின் பொறுப்பா இருக்கிற ஒரு ராஜா அடுத்த பொறுப்பா வர்றவனுக்கு இந்த காரியத்தை சொல்றான். இது பல சமயங்களில இப்படிப்பட்ட காரியங்களை, ஆலோசனைகளை வெளியே ஒருவேளை அதை இடத்த விட்டு போற தலைவர்கள் வரும் இளம் தலைவர்களுக்கு கொடுக்காம போயிடுறாங்க. இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லாம ஆகும்போது அந்த ஒரு இடத்துல அந்த நிறுவனமோ சபையோ நாடோ ஒரு பெரிய குழப்பத்தை சந்திக்குது. இந்த சூழ்நிலை எப்படி கையாளணும்னு தெரியல. அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையும் தேவையற்ற காரியங்கள் நடைபெறுவதும் சமாதான குறைச்சலும் அங்க காணப்படுது. ஆனா இப்படிப்பட்ட இந்த காரியத்தை இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுக்குற ஆட்கள், அந்த தலைவர்கள் சொல்லிட்டு போனாங்கன்னா அடுத்தவங்க அதிலே பின்பற்றும் போது நல்ல ஒரு வெற்றியையும் அந்த நிறுவனம் நன்றாக வளர்வதையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதுல 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசையின் நியாய பிரமாணத்தின்படி எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக. எவ்வளவு சொல்லியிருக்கான்ல. நீ எங்க போனாலும் எல்லாவற்றையும் புத்திமானாய் செய்யறதுக்கு இந்த காவலை காத்துக்கோ, அவருடைய நியமங்களை காத்துக்கோ. இப்போ அவருடைய கமாண்ட்ஸ், அவருடைய சட்டத்திட்டங்கள், அவருடைய கற்பனைகளை காத்து கொண்டு கை கொண்டு நடப்பது ரொம்ப முக்கியன்றதை அவர் சொல்றாரு. இன்றைக்கு நமக்கு இந்த கட்டளை பொருந்துமா? எல்லா ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளணும்னு கண்டிப்பா பொருந்துதான் செய்யும். ஆனா ஒருவர் அந்த காலத்துலயும் அது முடிக்க முடியாது, அவங்களால கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா அவங்களுடைய இருதயத்தை அதுக்கு நேராக திருப்ப வேண்டும். அதான் அங்க இப்போ நம்ம புதிய உடன்படிக்கையின் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும் நமக்கு எப்படி இது பொருந்தும்? கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் முற்றிலுமாக நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. அதனால அவர் மூலமாக நாம் எல்லாவற்றையும் நிறைவேற்றிடும். ஆனா நம்முடைய இருதயம் எப்பயும் அதுக்கு நேரா திரும்பி இருக்கணும். ஆண்டவர் தான் எல்லாம் செஞ்சுட்டாரே, நான் இஷ்டப்படி வாழ்வேன்னு போனேன்னா அது சரியா வராது. இதே போலதான் 1 நாளாகமம் 28:9 அதேதான் சொல்றாரு. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டார், அவர் உன்னை என்றைக்கு கைவிடார். அதான் நம்ம அவரை தேடி அவர்கிட்ட நம்ம போகும்போது அவர் இன்னும் நம்ம பக்கத்துல வர்றாரு. இதேதான் இன்றைக்கு நமக்குமே. இப்போ 2வது காரியம் சொல்றாரு. 3வது காரியம் என்ன தாவீது கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, உன் யுக்தியின்படியே செய்ய, உன்னுடைய ஞானத்தை பயன்படுத்து. யூஸ் யுவர் விஸ்டம், உன்னுடைய அறிவை பயன்படுத்து. இது எதுல சொல்றாரு அப்படின்னா 5ஆம் வசனம், செரியாவின் குமாரனாகிய யோவாப் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது தாவீதோடைய படைத்தலைவன். இவன் தான் நிறைய சண்டைகளை அவருக்காக நடத்தியிருக்கான். நிறைய காரியங்கள்ல தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக நிறைய அவனுக்காக செஞ்சவன். ஆனா அவனை குறித்து, இந்த ஒரு தலைவனை குறித்து தாவீது மகனுக்கு கட்டளை கொடுக்குறான். ஏன்னா அவன் இந்த யோவாப்ங்கிறவன் ஒரு
பயங்கரமான நல்ல ஒரு யுத்த வீரன். அதே நேரத்துல ரொம்ப திருட்டுத்தனமான இருதயம் அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்ப எதை செய்வான்றது தெரியாது. ஆனா, அவ்வளவு தூரம் யோசிக்கிற ஒரு பயங்கரமான ஆளு. அவன் என்ன பண்ணான்னா சொல்றாரு, தாவீது சொல்றாரு, இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும், ஏத்தேரின் குமாரனாகிய அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாய். அப்ப தாவீது இவங்க 2 பேரையும் கொல்லணும்னு நினைக்கல. இவங்க 2 பேரும் தாவீதுக்காக அவங்கிட்ட வந்து சமாதானமா பேசுறதுக்கு வந்தவங்கள இந்த யோவாப் வந்து இடையில போய் அவங்கள கொன்னுடுறான். சில சமயங்கள்ல தாவீதே சொல்றான், செரியாவின் குமாரரே, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி உங்களுடைய பலம் இருக்குது. உங்களை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவனுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி அவங்க வந்து போறாங்க பல நேரத்துல. அவனால அதை திருத்த முடியல. தாவீதுக்கு சில நேரம் உன்னுடைய உதவியும் ஒத்தாசையும் தாவீதுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு. ஆனா இந்த 2 பேரையும் அவன் கொன்னது ஒரு சமாதானமா இருக்க வேண்டிய நேரத்துல அவருடைய ரத்தத்தை சிந்தினதுனால என்ன 6ஆம் வசனம், ஆகியால் நீ உன் யுக்தியின்படியே செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமே பாதாளத்தில் இறங்க விட்டாதீர். அப்போ நீ யோசித்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. என்னுடைய சூழ்நிலையில அவன் அப்படிதான் செஞ்சான். ஏன்னா நான் வந்து இவங்களோட சமாதானமா இருக்கணும்னு பார்த்தேன். ஆனா அவங்கள கொன்னுட்டான். நிறைய காரியம் எனக்காக செஞ்சாலுமே சில காரியங்கள்ல அவனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நீ யோசித்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்த தலைவனுடைய ஒரு நாலேஜுக்கு அதை கொண்டு போறாரு. பல சமயங்கள்ல இருக்கிற குழப்பங்களை, ஒரு நடந்த சூழ்நிலைகளை அடுத்தவங்களுக்கு தெரியாமலே எப்படி நம்ம சந்தித்தோம், அது எப்படி கஷ்டப்பட்டோன்றத வந்து அடுத்து வர்றவங்களுக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ சொல்லாமல் போகும்போது அவர்களும் அதே ஒரு சிக்கல மாட்டிக்கிட முடியும். இப்போ இந்த நபரை குறித்து எச்சரிக்கையாயிரு, இதை நீ எப்படி நடத்தணுமோ இப்படி பார்க்கணுமோ பார்த்துக்கோ, ஆனா நான் இப்படி பிரச்சனை சந்திச்சேன்னு சொல்றாரு. அடுத்து 4வது காரியம், 7ஆம் வசனத்துல, கீலேயாத்தியனாகிய பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். இதுல உண்மையாவே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. தன்னுடைய மகனாலே அவன் வந்து துரத்தப்பட்டு மகனாலே வேட்டையாடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த போது நாட்டை விட்டு அவனுடைய சிங்காசனத்தை விட்டு அவன் வந்து அந்த கால்நடையா ஓடி போறாங்க. அந்த டைம்ல இந்த பர்சிலாயின்றவன் அவங்களுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவங்கள ஆதரித்தான். அதனால இப்போ அவனுடைய குமாரரை நீ வந்து பார்த்துக்கோ நல்லா, அப்போ நீ வந்து நன்மை செய் அப்படின்றது 4வது காரியத்தை சொல்றாரு. அவங்க செய்த உதவிக்கு பதில் நன்மை செய், பதில் உதவி செய், அவங்கள நல்லா கவனிச்சுக்கோ, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. 5வது காரியம் பாத்தீங்கன்னா, இதுவும் உன்னுடைய சொந்த ஒரு ஞானத்தை பயன்படுத்து, செய்ய வேண்டியதை நீ அறிவாய் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல, பகூரி ஊரானாகிய பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமை, இது அவனுக்கு உங்களுக்கு தெரியும். இது அப்சலோமுக்கு பயந்து வர ஓடும்போது எதிர்த்த சைட்ல வந்து இவங்க மேல கல்லெல்லாம் போட்டு வீசி எரிஞ்சு, நீ வந்து இரத்தப்பிரியன், நீ வந்து சவுல எல்லாம் கொன்ன, இந்த மாதிரி காரியங்களை நீ பண்ணதுனால நீ வந்து இனிமேல் வந்து நாசமா போவேன்னு சொல்லி நிறைய காரியங்களை பேசிட்டு வந்தான். ஆனா திரும்ப வந்து அப்சலோம் கொன்ன பிறகு தாவீது திரும்ப வரும்போது இவன் முதலாள வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கிறான். நான் பேசுனதை மன்னிச்சிருங்கன்னு உடனே ராஜா சரி போ, உன்னை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி அனுப்புனதுனால அவனை விட்டுட்டான். ஆனா இப்ப வந்து அதை குறித்து இவனுக்கு வந்து சொல்றான், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு. 9ஆம் வசனம், ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான், அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவா என்றான். இப்போ இவனை குறித்தும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அவன் வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான். ஏன்ட்டு அப்படி நடந்துக்கிட்டான், என்னை அப்படி தூஷித்தான், ஆனா வந்து மன்னிப்பு கேட்டான். அதனால நான் வந்து அவனை ஒன்றும் செய்யல, நான் அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அவன் விஷயத்துல நீ என்ன செய்யணுமோ அதை ஞானமா செஞ்சுக்கோன்னு சொல்றாரு. இப்போ இப்படி ஒரு 5 காரியத்தை தாவீது வந்து ஒரு ராஜாவாக அடுத்து வர ராஜாவுக்கு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து ஒரு இருக்கிற பொறுப்புகளிலே நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை நம்மளுக்கு அடுத்தவர்களுக்கு, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு அடுத்து வருகிற தலைவர்களுக்கு நம்ம சொல்றது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த சொல்றதை செயல்படுத்துவதும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சாலமோன் வந்து தாவீது சொன்னதை அப்படியே செயல்படுத்தினான். ஆனா சாலமோனுடைய மகன் அதை செய்தானான்னா அது கேள்விக்குறி, செய்யல. இப்போ இதுல வந்து முதல்ல அவன் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, யோவா பத்தி, அந்த சீமையை பத்தி, பர்சிலாயை பத்தி, இப்படி எல்லார பத்தியும் இந்த சூழ்நிலைகளை பத்தி வந்து தாவீது வந்து சொல்லியிருக்கிறாரு. இவன் பட்டத்துக்கு வந்த உடனே, தாவீது இறந்த உடனே, தன்னுடைய பட்டத்துக்கு வந்த உடனே, தன்னுடைய ராஜபாரம் தான் ராஜான்னு வந்த உடனே இந்த காரியங்கள் எல்லாம் கரெக்டா அவர் சொன்னபடி செய்யறான்.
சின்ன பையன்தான். ஆனாலும் அவனுக்குள்ள அவ்வளவு ஞானம் இருந்திருக்கு. அதை உடனடியாக செயல்படுறான். பல சமயங்களிலே நமக்கு சில பிரச்சனைகள் தெரியும். ஆனா அத அப்படியே கிடப்புல போட்டு, போட்டும். அது மெதுவா வந்த பிறகு பிரச்சனை வந்த பிறகு பார்த்துக்கலான்றோம் நெனைக்கிறோம். ஆனா த சாலமோன் செய்த காரியம் இன்றைக்கு நமக்கு பெரிய சவாலா இருக்கு. முதலாவது செஞ்சது தீமையை டிஸ்ட்ராய் பண்ணு. அதாவது தீமையோடு சமரசம் வேண்டாம். ஒரு தீய காரியம், ஒரு ஈவில் இருக்குது அப்படின்னா, அத வந்து நீ பரவால்ல இருந்துட்டு போகட்டும்னு விடக்கூடாது. அத முதல்ல அழிக்கணும் அப்படிங்கிறத சாலமோன்ட்ட இருந்து படிக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலிருந்து சில காரியங்கள் வருது. தாவீதுடைய ஒரு மகன். இவன் தான் வந்து தாவீது வயதான பிறகு இவனா போயி தான் தான் அடுத்து ராஜாவாகணும். அதாவது ஆதித்ன்றவளுக்கு பிறந்த அதோனியான்றவன். அடுத்த ராஜா தான் சொல்லி யோவாபையும் கூட்டிட்டு போய் இன்னும் சில அபியத்தார்ன்ற ஆசாரியனை இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் தனியா போய் அவனை ராஜான்னு அறிவிச்சுட்டான், தாவீதுக்கு தெரியாம. இந்த காரியம் பண்ணதுனால இப்ப சாலமோன் தான் ராஜான்றத தாவீது அவராவே கரெக்டா அவர் வந்து இவன் தான் அடுத்து வருவான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ண உடனே இவன் வந்து பயந்து போய் ஒரு பலிபீடத்தின் கொம்ப பிடிச்சிட்டு இருக்கான், நம்மள ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லி அது வந்து ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல வருது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல வருது. அப்போ சாலமன் என்ன சொல்றாரு, நீ வந்து உன்கிட்ட எந்த தப்பும் இல்லைன்னா நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ சமாதானம் போயிரு ஆனா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். இவன் போய் இருக்கிறான். இப்போ அவன் வந்து ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை பண்றான். வந்து சாலமோனுடைய அம்மாவான பத்சேபாள்கிட்ட வர்றான். வந்து உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும்னு என்னன்னு கேட்டா, தாவீதுடைய மனைவியாக ஒரு ஒரு பெண்ணு, அபிஷாக்ன்ற ஒரு பெண்ணு, சிறு பெண். அவனுக்கு கடைசி காலத்துல அவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த மிகவும் அழகான ஒரு பெண் இருந்தா. அவளை எனக்கு மனைவியாக்கணும்னு சொல்லி இவள்கிட்ட போய் கேட்கிறான். உடனே பத்சேபாள் வந்து சரி இந்த இந்த சின்ன காரியம் தானே கேட்கிறேன்னு சொல்லிட்டு சாலமோன்ட்டு போறான். சாலமோன் வந்து அம்மா வந்த உடனே பக்கத்துல ஒரு சீட்டெல்லாம் போட்டு அவங்களை உட்கார வைக்கிறாங்க. 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், நான் உம்மிடத்தில் உண்மையை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றார். அதற்கு ராஜா, என் தாயாரே கேளும், அதை நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். அவன் வந்து அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்து உங்களுக்கு மறுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ 21ஆம் வசனத்துல அவள் சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள். இப்போ கேட்கிறா, அவன் இப்படி கேட்டான்னு சொல்ல அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுங்க அப்படி. இது வந்து அடுத்ததுலே எப்படி வருதுன்னா, 22ஆம் வசனத்துல சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை அதோனியாவுக்கு கேட்பானேன், அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் என் மூத்த சகோதரன், அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செரியாவின் குமாரனாகிய யோவாவுக்குமே அதை கேளு. இப்போ இவன் வந்து சின்ன பையன்தான், இவனை எப்படியாவது ஏமாத்திரலான்ற ஒரு எண்ணத்தோட அந்த அதோனியாங்கிறவன் பிளான் போடுறான். ஏன்னா அந்த காலத்துல ஒரு ராஜா பிறகு அவர்களுடைய மறுமனையாட்டிகள் எல்லாம் அடுத்து வர்ற ராஜா தான் அவங்களுக்கு சொந்தமானவர்கள்ன்ற மாதிரி ஆயிரும். இப்போ இந்த பெண்ணு அழகா இருக்கிறா, அவ இப்போ வந்து தாவீதுடைய ஒரு விதவை. அதனால அவளை திருமணம் பண்ணா அவள் மூலமாக தான் ராஜான்றத அந்த நிலைமைக்கு வந்துடலாம். ஏன்னா அந்த காலத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ அத வந்து அப்படியே ஒரு சைலண்டா வந்து சாலமோனுக்கு தெரியாம அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே சாலமோனுடைய அரசாங்கத்தை தான் பிடிச்சுக்கலான்னு சொல்லி வர்றான். இது வந்து அவனுக்கு வந்து உடனே புரியுது. உடனே தான் சொல்றான், அந்த கோவமா பேசுறான் அவங்க அம்மாட்ட. அப்பனா அவனுக்கே நீங்க ராஜபாரத்தை கேளுங்களேன், அவனோட சேர்ந்த அபியத்தாருக்கு யோவாவுக்கு அவங்களுக்கெல்லாம் கேளுங்களேன். ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து தாவீதுக்கு தெரியாம அதோனியா ராஜாவாகிறதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சாலமோன் ராஜா அடுத்த 23ஆம் வசனத்தை வாசிக்கிறான். அதோனியா அந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதுக்கு சரியாகவும் எனக்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி உடனே இதை கண்டுபிடிச்சிட்டு, இனிமேல் இவனை வந்து நம்ம வச்சிருக்கிறது சரியில்லை, இவன் இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், அவனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லை. சரி ராஜாவே சொல்லிட்டாரு இவன் தான் ராஜான்னு சொல்லிட்டான், அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகாம எப்படியாவது சைலண்டா வந்து உள்ள நுழைஞ்சு இதை வந்து அரசாட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறான்ல, இவனை வந்து நம்ம அழித்து விட வேண்டும், தீமையை வேற இருக்க வேண்டும் என்று அவன் நினைச்சு உடனே போய் இவனுடைய படைத்தலைவனாகிய பெனாயான்றவுக்கு கட்டளை கொடுக்குறான், போய் அவனை கொன்று அப்படின்னு சொல்லி. இப்போ இது ஒருவேளை நமக்கு வந்து கஷ்டமான காரியமா இருக்குது. ஆனா ஒரு காரியம் இது வந்து தீமைன்னு தெரியுது, அந்த தீமையோட வச்சுக்கிட்டே இருந்து பல சமயங்களில் அந்த
தீமையான காரியத்தினாலே பாதிக்கப்படுறது நிறைய பேர் இருக்கிறோம். பரவாயில்ல, அவங்க இருந்துட்டு போறாங்க ஒரு ஓரத்துல. எப்படி ஒரு பாம்பு, நச்சு பாம்பு வீட்டுக்குள்ள இருக்குன்னா, அத வெளியேத்தி அத அடிக்காம நம்ம வந்து திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டோமா? அதே மாதிரி சில தீயவர்களுடைய ஒரு உறவு இருக்கும்போது, அவங்க தீமை செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அவங்கள நம்மளோட வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அது வந்து சரியே இல்ல. அவங்கள நம்முடைய வாழ்க்கைய விட்டு வெளியேற்றுவது ரொம்ப உசிதம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, சாலமோன் அப்படி உடனே அத செய்றான். அவன் சின்ன பையனா இருந்தாலும் ஒரு பயங்கர ஞானம் அவனுக்கு இருந்திருக்கு. இவன் எதுக்கு வர்றான்? உள்ளுக்குள்ள பின்னால ஒரு பெரிய அஜெண்டா வச்சிருக்கான்றத அவனுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அடுத்து இன்னொரு இன்னொரு ஒருத்தன டீல் பண்றான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அபியத்தார்ன்ற ஒரு ஆசாரியன். 26ஆம் வசனத்த சொல்றேன். இதுல வந்து 2வது முதல் காரியம் வந்து தீமையை அழித்திரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது காரியம் முன் செய்த நன்மைகளை நினை. கஷ்ட காலத்துல நமக்கு உதவி செஞ்சவங்க. ஒருவேளை இப்ப நம்மளுக்கு விரோதம் மாறி இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல நம்ம கஷ்டப்பட்டப்ப உதவி செஞ்சவங்கள நினைக்கணும்ன்றத சாலமன்ட்ட இருந்து நம்ம படிக்கிறோம். ஏன்னா அவன் சொல்றான், ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்துக்கு போய்விடு. நீ மரணத்துக்கு பாத்திரவானாய் இருந்தும் என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். இவன் சொல்றான், இது ஆசாரியன் ஐயா அபியத்தார். இவன் வந்து ராஜாவோடே தான் இருந்தான், தாவீதோடே தான் இருந்தான். ஆனா கடைசியில தாவீது யார சொல்றானோ அந்த ஆளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம இவங்களாவே தாவீதுக்கு கேட்காமலே ஒரு அதோனியான்றவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால, இப்ப நீ ஆசாரியனா இருக்க வேண்டாம். இந்த இடத்துல இருந்தீன்னா தேவையில்லாத பிரச்சனைகள உண்டு பண்ணுவேன்ற மாரி, நீ இருக்க வேண்டாம். நீ வந்து எனக்கு அப்பாவுக்கு உதவி செய்தனால, நீ உங்க ஊருக்கு போயிரு. உன்னுடைய பதவியில நீ நிலைக்க வேண்டாம் அப்படிங்கிறப்போ, அவன கொல்ல வேண்டியது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ராஜ துரோகம் அப்படிங்கிற மாரி. அப்போ இந்த ராஜ துரோகத்தை செய்தவனுக்கு மரண தண்டனை தான் உண்டு. ஆனா அத செய்யல. நீ ஊருக்கு போயிருன்னு சொல்லி. ஏன்னா நீ எங்க அப்பாவுக்கு உதவி செய்த அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அடுத்து இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த அதோனியாவையும் கொன்னுட்டாங்க. அடுத்து அபியத்தாரையும் அனுப்பிட்டாங்க. இவங்களோட சேர்ந்தவன் இன்னொருத்தன் யாரு மெயினான ஆள்னா யோவாப். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த அதோனியாவை ராஜாவாக்கணும்னு சொல்லி பார்த்தது. இந்த 3வது காரியம் எதிரானவர்களை ஒழி. அவங்கள ரிமூவ் பண்ணிரு அப்படின்றது தான் அவனை பார்க்குறோம். அதாவது ஏற்கனவே நமக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சவங்க திரும்பவும் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? பல சமயங்களிலே இதெல்லாம் நம்ம வந்து யோசித்து பார்க்கிறதே இல்ல. நமக்கு எதிராக ஒருவேளை நீங்க ஒரு தலைவர் பதவியில இருக்கிறீங்க, ஒரு தலைமையான பொறுப்புல இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சுட்டு இருந்தவங்கள இன்னுமே நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவங்களோட பகிர்ந்து கொண்டே இருக்காதீங்க. அவங்க இப்ப மாறிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த சாலமோன் எவ்வளவு ஒரு வயசா நடந்துக்கிட்டான்றது, தாவீதோட அவன் வந்து ரொம்ப வயசா நடந்திருக்கிறான். ஏன்னா சின்ன பையனா இருந்தாலும் உனக்குள்ளே அவ்வளவு ஒரு விஸ்டம், அவனுடைய தேவனுடைய ஞானம் அவனுக்கு இருந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா யோவாப் பத்தி பாக்குறோம். யோவாப் தான் இப்போ எதிராக இவனுக்கு இருந்தவன். இவனை அபிஷேகம் பண்ணாம அவனுக்கு எதிரான இந்த அதோனியாவோட கூட்டு சேர்த்துக்கிட்டு இருந்தவன். அதோனியாவை சாலமோன் ஏற்கனவே கொன்னுட்டார். இப்ப 28ஆம் வசனத்தை வாசிக்க, நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். இப்போ இந்த யோவாப் வந்து அப்சலோம் வந்து தாவீதுக்கு எதிராக செயல்படும் போது அவன் பக்கத்துல இல்ல. அப்சலோமோட சேர்ந்துட்டு தாவீதுக்கு எதிராக அவன் செயல்படல. அப்போ தாவீதோட கூட இருந்தான். ஆனா இவன் நிறைய காரியங்கள் தாவீது யோசித்து இது வேண்டான்னு நினைக்கிறதுக்குள்ள போய் இதை செய்யாதன்னு சொன்னா அதை செஞ்சுட்டு வருவான். அப்படி நிறைய காரியங்கள் பண்ணிட்டான். அதனால அவனை நீ யோசனையா நான் செய்ய அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னதுனால இது வந்து என்ன அடுத்து நமக்கு நடக்குமோன்னு பயந்து போய் பலிபீடத்துல உள்ள கொம்புகளை போய் பிடித்துக்கிட்டானா, அதை பிடிச்சிட்டா அங்க யாரும் கொல்ல மாட்டாங்கன்ற ஒரு ஒரு காரியம் அந்த காலத்துல இருந்தது. அதோனியாவும் அப்படிதான் பண்ணான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து, நான் இங்க இருந்து வெளியே வர மாட்டேன், இந்த இடத்துல இருப்பேன். என்னை கொண்டு போடணும்னா இங்கே கொண்டு போடுங்க, ஆசரிப்பு கூடத்துல சாகுறேன் அப்படிங்கிறான். ராஜாட்ட திரும்ப போய் அவன் சொன்னா, நீ அப்படியே போய் அந்த பெனாயான்ற ராணுவ தலைவனை போய் சொல்றான், நீ போய் அப்படியே அவனை கொன்று அவனை அடக்கம் பண்ணி, யோவாப் வந்து ஒரு காரணம் இல்லாமல் கொன்ற 2 இஸ்ரவேலின் தலைவர்களை, ராணுவ தலைவர்களுடைய ரத்தம் சிந்தினதுக்குரிய பழிய அதுக்காக தான் அவனை வந்து கொன்னோன்றதுனால அந்த அந்த பழிய
என்னுடைய குடும்பத்தை விட்டு விலக்கி போடு, அதுக்கான பரிகாரத்தை செலுத்து அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா இது ஒருத்தன் ஒரு கொலை செஞ்சுட்டு அங்க பிடிக்கிறான், பலிபீடத்துக்குள்ள நிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அதுல எக்ஸெப்ஷன் கிடையாது. அவனை கொல்லலாம் அங்கே வச்சு. சரின்னு யோவாப அங்கே வச்சு கொன்றுறாங்க. ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இந்த காலமும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஆனா நம்ம கொலை செய்யணும்னு சொல்லல வரல நானு. ஆனா இப்படிப்பட்டவர்களை நாம் தொடர்ந்து நம்மோட வைத்துக்கொண்டு இந்த தலைமை பொறுப்பை ஒரு சரியாக நிர்வகிக்க முடியாது. அந்த ஒரு நிறுவனத்தையோ, ஒரு குடும்பத்தையோ, ஒரு கடையோ, ஒரு எந்த ஒரு காரியத்தையோ நம்ம சரியா நிர்வகிக்க முடியாது. இவங்க இப்படி எதிரடியா தான் நிப்பாங்கன்னா, அவங்கள கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். இல்ல அவங்கள எவ்வளவு தூரம் அவங்கள விலக்கி வைக்க முடியுமோ, அவ்வளவு தூரம் விலக்கி வைக்கணும். அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, 4வது காரியம் பதில் ஆட்களை நியமி, ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ யோவாப் படைத்தலைவனா இருந்தான். அப்ப அவனுக்கு பதிலா ஆள் வைக்கணும். ஆசாரியன் ஒருத்தனை அவனை அனுப்பியாச்சு. அப்ப அவனுக்கு பதிலா ஆள் வைக்கணும். அப்போ இந்த ஒரு பதவி காலியானால் உடனே அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வைக்கணும். பல நேரத்துல அப்படி வைக்காம ஏதோ எப்படியோ போட்டும் அப்படின்னு விடும்போது தேவையில்லாத காரியங்கள், அதாவது நிறைய பொறுப்புகள் குமிஞ்சு குமிஞ்சு செய்ய வேண்டியவைகள் செய்ய முடியாம போகுது. அதனால அங்க குழப்பமும் ஒரு ஒரு சரியான நிர்வகிக்கக்கூடிய காரியமும் இல்லாம போகுது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்தில் வைத்தான். உடனே பதில் ஆள் வைக்கிறான். யோவாப் இல்ல, அவனுக்கு பதிலா பெனாயா வைக்கிறான். ஏன்னா இவன் தான் இப்ப இவனுக்கு ரைட் ஹேண்டா அவன் சொல்ற எல்லாத்தையும் செய்யறான் இவன். அடுத்து ஆசாரியன் அந்த அபியத்தார் அவனோட சேர்ந்திருந்தான், அதனால அவனை வைக்கல. சாதோக்குன்றவன் இவனோட இருக்கிறான். இவனை அபிஷேகம் பண்றது எல்லாத்துக்கும் ராஜா இவன் தாவீது இவனை தான் சாதோக்கு தான் பயன்படுத்தினாரு. அப்போ அவனை ஒரு இவனுக்கு அபியத்தாருடைய ஸ்தானத்திலும் அவன் வைக்கிறான். அடுத்து இன்னொரு சீமேயின்னு ஒருத்தனை பத்தி நம்ம பார்த்தோம். அப்ப சீமேயை குறித்தும் தாவீது இவனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அப்போ அவனை குறித்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, நடவடிக்கைகளை கட்டுப்படுத்து, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு. ரிமூவ் பண்றது வேற இருக்கு, ரெஸ்ட்ரிக்ட் பண்றது வேற இருக்கு, ரீப்ளேஸ் பண்ற காரியங்கள் இருக்கு. இப்படி நிறைய காரியங்கள், இது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா சீமையை ஒரு நம்ப கூடாத ஒரு மனுஷன். அதாவது எங்க காத்தடிக்குதோ அங்க சேர்ந்துக்கிறான். ஒரு நேரம் ராஜாவுக்கு எதிரான ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்து ராஜா இங்க நாட்டை விட்டு போறாருன்னா அவருக்கு எதிராக கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சு அவனை பயங்கரமா திட்டுறது. அவர் திரும்ப வர்றாருன்னா ஐயோ மன்னிச்சிருங்க நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். அதனால இப்படிப்பட்ட ஆளுக்கு கவனமாயிருன்னு சொல்லி தாவீது ஏற்கனவே சொன்னதுனால அவனை கூப்பிட்டு விடுறான். ஏன்னா சிலருடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட வேண்டும். அவங்களுடைய கடந்த கால செயல்கள் நம்பிக்கைக்குரியதாக இல்லைன்னா நம்ம அவங்கள ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில வைக்கணும். நம்முடைய நேரடி கண்காணிப்புல வைக்கணும். அதனால அவரை கூப்பிடுறாரு, நீ எருசலேமுக்குள்ளதான் இருக்கணும். நான் இருக்கிற இந்த பட்டணத்தை சுத்தி விட்டு வெளியே போக கூடாது. இங்க ஒரு வீட்டை கட்டி இங்கேயே இரு. நீ இங்க இருந்து வெளியே போற நாள்ல சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இங்கதான் இருக்கிறான். ஒரு 3 வருஷம் கழிச்சிருச்சு. 3 வருஷமும் இங்கதான் இருக்கான். 3வது வருஷத்துல இவன் என்னுடைய வேலைக்காரங்க 2 பேரும் எங்கேயோ ஓடிடுறாங்கன்னு சொல்லி அந்த வேலைக்காரங்களை தேடிட்டு போறான். திரும்ப வந்த உடனே ராஜா கூப்பிட்டு அவனை போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன் போனன்னு சொல்லி அவனையும் இதே மாதிரி கொண்டுறான். ஒருவேளை இது ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கிற ஒரு காரியமா நம்ம கேட்கும் போது தெரியலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி காரியங்களை பண்ணணுமா, ஒருத்தவங்களை கொன்னு தள்ளணுமா? ஏன் அப்படி காரியங்களை பண்ணாரு சாலமோன்? ஏன்னா ஒரு ராஜாங்கம் அவன் கையில ஸ்திரப்பட வேண்டுமானால் சில நபர்களை அவன் அழித்து ஒழிக்க வேண்டியிருக்கு, தீமைய. சில பதில் ஆட்களை நியமிக்க வேண்டியிருக்கு, சிலரை வேலையை விட்டு நீக்க வேண்டியிருக்குது, சிலரை கண்காணிப்புலயே வைக்க வேண்டியிருக்கு. நீ என் கண்காணிப்புல இருன்னு சொன்னா இவன் மீறி போறான். 3 வருஷம் ஆச்சுல, ஏனோ தானே இவன் விடல, அவனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். அவன் நம்ம சொன்னதை கேட்கிறான். ராஜாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அவனுக்குன்னு சில கட்டளைகள் இருக்கு, அதன்படி நடக்கிறாங்களான்றத பாக்குறது ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த ஒரு ராஜ்யம் என்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கும். கடைசியில அவனும் கொல்லப்படுறான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் அதாவது எப்படி செய்யப்படுதுன்னா அவனுடைய தகப்பனுடைய யோசனை. இதுக்கு முந்தின தலைவன் என்ன சொல்லிட்டு போனானோ அதன்படிதான் அவன் செய்யறான். அதை யோசித்து இது எப்படி நம்ம செஞ்சா சரியா இருக்கும்னு யோசித்து தாவீதும் பாத்தீங்கன்னா இது உன்னுடைய யோசனையின்படி செய்ய, உன்னுடைய ஞானத்தை பயன்படுத்த அப்படின்னு சில காரியத்தை விட்டுறாரு. நான் இப்படி சொல்லியிருக்கேன், இப்படியே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லல. உன்னுடைய யோசனையின்படி செய்ய, நீ புத்திமான நடந்து கொள்ளு,
ஆண்டவருடைய கட்டளை விட்டு விலகிறாதன்னு சொன்ன எல்லாத்தின்படியும் கரெக்டா அவர் செஞ்சுட்டே இருக்கிறாரு சாலமோன். இப்போ யார வெளியேத்தணுமோ வெளியேத்துறாரு, யார வந்து அழிக்கணுமோ அழிக்கிறாரு, யார கண்காணிக்கணுமோ கண்காணிக்கிறாரு, யாருக்கு பதிலா ஆட்கள நியமிக்கணுமோ நியமிக்கிறாரு. இப்படியெல்லாம் அவன் உடனடியாக எல்லாவற்றையும் அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டதுக்கு முக்கியமான காரணம், இப்படிப்பட்ட தன்னுடைய தகப்பனுடைய ஒரு காரியத்த உடனடியா கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அத செயல்படுத்தினதுதாங்க. இன்றைக்கு ஒருவேளை தலைமை பொறுப்புல இருக்கிறீங்களோ, இல்ல ஒரு குடும்பத்தின் காரியங்கள பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்க பிள்ளைங்கள கவனிக்கிற காரியமா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? ஏனோ தானோன்னு இருக்கோமா? இல்ல நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற காரியங்கள பிள்ளைங்களோட, நமக்கு அடுத்து வருகிற தலைமுறையினரோட பகிர்ந்து கொள்கிறோமா? அப்பதான் அந்த ஒரு குடும்பம் நிலை நிற்கும். ஓ! இப்படி நடந்திருக்கா? அப்ப நம்ம இதுலலாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதேபோல இந்த நிறுவனத்துல இப்படி இந்த காரியத்த டீல் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அடுத்த தடவ நம்ம இப்படி நடக்கணும்னு அடுத்த தலைவருக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் பொறுப்புகளை ஒப்படைப்பதும், அதே நேரம் அந்த ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதும் ரொம்ப முக்கியம். இப்ப 2யுமே கரெக்ட்டா தாவீதும், சாலமோனும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சாலமோனின் மகனான ரெகொபெயாம் அத செய்யல. கண்டிப்பா சாலமோன் நெறைய சொல்லியிருப்பாருன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா அவன் உடனே அத வந்து மீறிட்டான். தன்னோடே வளர்ந்த பிள்ளைங்க, தன்னுடைய லெவல்ல இருக்கிறவங்கள சொன்னபடி கேட்டு கடைசியில அந்த நாடே 2ஆ பிரிஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அவன் சாலமோனின் காலத்துல இருந்த செழிப்பா இருந்த அந்த நாடு, இவனுடைய காலத்துல ஒன்றுமில்லாமல் போயிருச்சு. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முந்தின தலைவருடைய சொல்ல கேட்கறதில்ல. அவங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல, அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்படி இருந்தோம்னா நம்முடைய ராஜ்யபாரம் நிலைக்க முடியாது. நம்ம எத நம்ம கட்டி காத்து வந்திருக்கிறோமோ, அதையும் நம்ம நிலைப்படுத்த முடியாது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்திய குடுக்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இதுல இருக்கிற நல்ல கருத்துக்கள நம்ம எடுத்து நம்முடைய குடும்பத்தில நமக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அத நம்ம வந்து அ செயல்படுத்தும்போது எல்லாத்தையும் அப்படி தள்ளி தள்ளி பரவால்ல, பரவால்லன்னு எல்லா தீமைகளையோட ஒத்து போகாம, எத எத எப்ப டீல் பண்ணுமோ அத டீல் பண்ணி, அந்தந்த நேரத்துல அதை அதை சரிப்படுத்தணும்னா, நம்ம நல்ல தலைவர்களாக உருவாக முடியும். நம்ம தலைவர்களா இருப்பது பெருசில்ல. நாம் எதற்கு தலைவர்களா இருக்கிறோம்? ஒரு குடும்பத்துக்கோ, ஒரு ஒரு குழுவினருக்கோ, அது அல்லது ஒரு நிறுவனத்துக்கோ எதுக்கு தலைவர்களா இருக்கிறோமோ, அந்த நிறுவனமோ, குடும்பமோ, அந்த குழுவோ நல்லா தழைத்தோங்கும். நமக்கு பிறகும் நல்லா அவர் வாழும். இதுதான் அந்த ஒரு தலைவனின் ஒரு நல்ல பண்பு. இப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாய் நீங்க வாழ்வீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்த ஆண்டவர் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.